என் அருமை உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. வழமையான ஓர் எளிய பதிவோடு உங்களை தேடி உங்கள் யு. சிவக்குமார். ஒரு பழைய பாடல் ஒன்றை கேட்டேன். பட்டுக்கோட்டையார் எழுதின பாடல். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அருமையான பாடல். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு உண்மை சம்பவம் நினைவிற்கு வந்தது. 57 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்திலே தஞ்சை மண்ணிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் நினைவிற்கு வந்தது. என் அருமை உறவுகளே, இதை முழுமையாக கேளுங்கள். ஜனநாயகத்திலே நீதி எப்படி இறந்துவிட்டது என்பதை அன்றே சித்தரித்த நிகழ்வு ஒன்று. விடுதலைக்கு பிறகு தஞ்சை மண்ணிலே நிலச்சுகந்தார்கள், அதாவது பண்ணையார்கள் என்று சொல்லுவோம், அந்த ஜமீன்கள் கோலோச்சி இருந்த காலம் அது. படிப்பறிவு இல்லாத மக்களையும் பாமர மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தன்னுடைய அடிமைகளாக நினைத்து அவர்கள் அன்று நடத்தி வந்தார்கள். ஆண்டை என்ற சொல் அன்று தெய்வத்திற்கு நிகராக அந்த அடித்தட்டு மக்களால் பின்பற்றப்பட்டு அல்லது நம்பப்பட்டு வந்தது. சூரியன் உதயத்திற்கு முன்னதாகவே அவன் வேலை செய்கின்ற வயலுக்கு சென்று விட வேண்டும். சூரியன் மறைந்து இருண்ட பிறகு மட்டுமே அவன் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பகலெல்லாம் யாரோ ஒருவனுடைய சொந்த இடத்திலே அவன் மாடாய் உழைப்பான். கூலி என்னவோ மிக 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 குறைவு. ஒருவேளை வயிற்றிற்கு கூட சரியான உணவு கிடைக்காத காலம் அது. அந்த பண்ணையார் வீடுகளிலே இருக்கின்ற மாடுகளுக்கு தீனி வைக்கின்றன அல்லவா, அந்த மாடுகளுக்கு கிடைக்கின்ற தீனி அளவிற்கு கூட அந்த தீனி வைக்கின்ற சராசரி மனிதனுக்கு கிடைப்பது கிடையாது. கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது. கொடுமை என்று சொன்னால் தீண்டாமை தலைவிரித்து ஆடிய காலம் அது. பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை கூட துணி போட்டு மூடக்கூடாது. உயர் சாதி மக்கள் வாழ்ந்த தெருக்களிலே ஆண்கள் மேல்சட்டை அணிந்து செல்லக்கூடாது. நிலச்சொந்தக்காரன் வருகிறான் என்று சொன்னால் விலகிச் செல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அடிமையாக நடத்தப்பட்ட காலம் அது. அப்பொழுது கூலி என்பது கிடையாது. அந்த பண்ணையாள் என்ன நினைக்கின்றானோ அதுதான் கூலி. அவன் மரியாதை இல்லாமல் பேசுவது, மாடுகளை விட கேவலமாக அவர்களை நடத்துவது, இதுதான் அவர்கள் வைத்தது. வல்லான் வைத்ததே வாழ்க்கை என்பது போல அங்கு இருந்தார்கள். தினக்கூலிக்கு வருகின்ற பெண்களை கூட அந்த பண்ணையாட்கள் தங்கள் அந்தப்புறம் வரையில் அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் ஆடு மாடுகள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட கேவலமாக அவர்களை இந்த மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள். சரி, இப்படி இருந்த இந்த மண், தஞ்சை பூமி என்பது தென்னகத்தின் நெற்களஞ்சியம். உலகிற்கே சோறு ஓட்டை அந்த மண்ணிலே இப்படி ஒரு சாதி கொடுமை, சாதி வன்மம். சரி, இது அப்படி இருக்கட்டும். ரஷ்ய தேசத்திலே கம்யூனிசங்கள் பரவ ஆரம்பித்தன. 1917ஆம் ஆண்டிலே ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. உழைப்பாளர்களையும் தொழிலாளர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அங்கு வெற்றி கண்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சீனாவிற்கு தாவுகிறது. சீன தேசத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுகிறது. அடித்தட்டு மக்களின் நிலைமைகள் எல்லாம் போற்றப்படுகின்றன, உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. எப்படியோ இந்த நிலையானது இந்தியாவிற்குள்ளும் வருகிறது. இந்தியாவிலே கம்யூனிசத்தை பரப்புகின்ற மக்கள் சிலர் காங்கிரஸ் கட்சிக்குள் எப்படியோ ஊடுருவுகிறார்கள். ஊடுருவி இந்தியாவிலே மூலை முடுக்குகளில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதி கொடுமைகளையும் இனவெறி கொள்கைகளையும்
அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக போராடி வருகிறார்கள். அப்பொழுது தமிழகத்திலே தஞ்சை மண்ணிலே இப்படி ஒரு சாதி கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கிறதே, மக்களை கேவலப்படுத்துகிறார்களே, தண்ணீர் கேட்டால் கூட தண்ணீரில் சாணத்தை கலந்து அந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார்களே, இவருடைய வேதனைகளை எல்லாம் யார் தீர்ப்பது என்ற நிலையிலே இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள், குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை அடிமை மக்களையும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களையும் ஒன்று திரட்ட வேண்டும், இதற்கு யார் உடன்படுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு குரல் ஒலிக்கிறது. அவர் திரு சீனிவாசராவ். அவர் சொல்லுகின்றார், தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் உரிமை பறிக்கப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்க்கின்றேன் என்று நிலை வருகிறது. அப்பொழுதுதான் இந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் எல்லாம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பிறகு வி.தோ.சா என்று சொல்லக்கூடிய விவசாய தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இதற்கு இடையில் பல போராட்டங்கள் வெடிக்கின்றன. அந்த கட்சியினர் சார்பாக உழைப்பாளர்களுடைய ஊதியம் நிர்ணயம், வேலைக்காலம் நிர்ணயம் இவைகளெல்லாம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. தஞ்சை மாவட்டத்திலே வெண்மணி என்றொரு பகுதி, இன்று அது நாகை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கிறது. இங்கே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து இன்று இருக்கின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்திலே திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலே இருக்கின்ற கிராமமாகிய கீழ்வேலூர் என்ற பகுதியைச் சார்ந்த ஒரு பெண்மணி மணியம்மை, இவரும் இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் அரும்பாடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிலையிலே இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், என்ன செய்வது என்று ஒருபுறம் போராட்டம் நடக்கின்ற நிலையிலே அந்த ஆண்டைமார்கள், பண்ணைக்காரர்கள் எல்லோருமே இந்த எளியவர்களை எல்லாம் எப்படி அடக்குவது, எப்படி நாம் ஒடுக்குவது என்ற நிலையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தொல்லைகளை கொடுக்க விரும்புகின்றார். காரணம், விவசாய சங்க தொழிலாளர்களை சந்தித்து நாம் எப்படி பேசுவது, நம்மிடம் அவர்கள் கை நீட்டி கூலி வாங்கக்கூடியவர்களெல்லாம் நாம் அழைத்து வச்சு பேச முடியுமா என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவர் கையிலே துப்பாக்கிகளெல்லாம் இருக்கின்றன. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அந்த வெண்மணி கிராமத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கே உரிமை கேட்டு போராடிய மக்களோடு அவர்கள் சண்டையிடுகிறார்கள், தாக்க முற்படுகிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு 48 பேர், எந்த ஆயுதமும் இல்லாதவர்கள், நிராயுதபாணியாக நிற்கின்றார்கள். ஆகவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே பக்கத்திலே ஒரு வீடு, ராமையா என்ற ஒரு ஏழை தொழிலாளி, 8 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட அந்த வீடு, அந்த வீட்டினுள் 48 பேர் விவசாய தொழிலாளர்கள் சென்று உள்ளே நுழைகிறார்கள். இந்த தருணத்திலே அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு துப்பாக்கியோடும் பல வீரர்களோடும் அந்த வீட்டை சுற்றி வளைக்கின்றார். உள்ளே இருப்பவர்கள் உயிர் போய்விடுமோ என்று எண்ணி தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டை சுற்றி அந்த கோபாலகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் அப்படியே புடைசூழ் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சில நிமிடங்கள் தான் ஆனது. நாயுடு தன்னுடைய கையை உயர்த்துகின்றார், ஏதோ சைகை காட்டுகின்றார். அவர்கள் இருந்த அந்த குடிசை வீட்டிற்கு தீ வைக்கின்றார்கள். 48 பேரும் துடிக்கின்றார்கள், கத்துகின்றார்கள், கதறுகின்றார்கள். அதில் ஒரு 6 பேர் தப்பிக்க நினைக்கின்றார்கள். ஆனால் வெளியில் கதவு மூடப்பட்டிருந்தது. எப்படியோ தப்பித்து வெளியில் வந்து விட்டார்கள். அவர்களையும் நாயுடனுடைய ஆட்கள் பிடித்து வலுக்கட்டாயமாக தூக்கி உள்ளே எறிகிறார்கள். அப்படியே
48 மனிதர்களும் கருகி சாம்பலாகின்றார்கள். வழக்கமான நிலையிலே மிகவும் காலம் தாழ்த்தி கீழ்வேலூர் காவல்துறை அந்த பகுதிக்கு விரைகிறது. 48 சடலங்களையும் புரட்டி சடலங்களை கூட எண்ண முடியாத நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய மார்பகத்திலே வாயை வைத்து பாலை ஊட்டி கொண்டிருக்கின்றாள். அந்த குழந்தை தன் தாயின் மார்பிலே வாய் வைத்தவாறு இருக்கிறது. அந்த தாயும் கருகிவிட்டாள், அந்த குழந்தையும் இறந்து விட்டது. இதனை பார்த்த அந்த ஊர் மக்கள் ஓவென்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். என்ன செய்ய முடியும்? வெண்மணி கீழ் வெண்மணி முழுக்க மரண ஓலம். 1968 டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மரண ஓலம் எங்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அன்று முதல்வராக இருந்தவர் பேரறிஞர் டாக்டர் CN அண்ணாதுரை அவர்கள் இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட 106 பேரையும் கைது செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கின்றார். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பரவுகிறது, எதிரொலிக்கிறது. 106 பேரையும் கைது செய்து அத்தனை பேரையும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை நிறைவேற்றுகிறது உயர்நீதிமன்றம். ஆனால் அவர் மேல்முறையீடு செய்கின்றார். உச்சநீதிமன்றத்திலே அவர் வழக்கு தொடுக்கின்றார். இறுதியில் பாருங்கள், உச்சநீதிமன்றம் மகாராஜன் என்பவர் தீர்ப்பு கொடுக்கின்றார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றவர்களிடம் அவர்களுக்காக இந்த தொடுக்கப்பட்ட இந்த வழக்கிலே சான்றுகளும் ஆதாரங்களும் சரியாக இல்லாத காரணத்தினாலே இவர்களை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது என்று விடுதலை செய்கிறது. 1974 என்று நினைக்கின்றேன் விடுதலை செய்கிறது. சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினாலே இவர்கள் நிரபராதியாக அறிவிக்கின்றார் அந்த நீதிபதி. ஒருவேளை இவர்கள் நிரபராதியாக இருந்தால் தண்டிக்கப்படக்கூடாது என்ற நிலையிலே இவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதனை கண்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இருந்த நிலையில இருந்து மூன்றாவதாக ஒரு அணி மேற்கு வங்கத்திலே உருவாகிறது. அது லெனினியம் ML என்ற மார்க்சிஸ்ட் லெனினியம் என்ற நிலையிலே மூன்றாவது ஒரு கட்சி உருவாகிறது. அவர்கள் நோக்கம் என்ன தெரியுமா? இவர்களை போன்ற கொடிய பண்ணையாட்களையும் மக்களை சுரண்டுகின்ற மக்களையும் கொன்று தீர்ப்பது என்ற நிலையிலே வருகிறார்கள். சட்டத்தில் இருந்து தப்பிக்கின்றார் கோபாலகிருஷ்ண நாயுடு. ஆனால் அவர் பிறந்த அந்த மண்ணிலே இந்த மார்க்சே லெனினியம் அந்த குழுவினர் சார்பாக சரம் வாரியாக வெட்டுக் கொல்லப்படுகின்றார் கோபாலகிருஷ்ண நாயுடு. பாருங்கள் சொந்தங்களே, 48 உயிர்கள் சாம்பலிலே எரிந்து கருகி சாம்பலோடு சாம்பலாகிவிட்ட அந்த காட்சிக்கு கூட தகுந்த ஆதாரம் இல்லை என்ற நிலையிலே குற்றவாளிகள் எல்லாம் நிரபராதியாகிவிட்டார்கள். இன்றும் அதுதானே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே வழக்குகள் என்று வந்தால் எத்தனை உண்மையான வழக்குகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. 1950ஆம் ஆண்டு நாம் ஜனநாயகமானோம். 75வது ஆண்டு முடிந்து 76வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஜனநாயகம் பெற்று ஜனவரி 26 வந்தால் 76வது ஆண்டு. ஆனால் நீதித்துறை எப்படி இருக்கிறது? ஜனநாயகம் என்ற பேரிலே ஏழை எளிய மக்கள் அன்று முதல் இன்று வரை ஏன் என்றும் நசுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, மீண்டும் அடுத்த வாரமும் இதேபோல் இன்னொரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.